இன்றைய தினமும் நாளேடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து முதலில் அவதானத்தினை செலுத்தலாம். ஐதேக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பாலித்த ரங்கே பண்டார நீக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவருடைய நீக்கம் குறித்தான கடிதத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான தகவல், நேற்றைய தினம் 2 ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம், மற்றையது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம். இரண்டிலும் முக்கியமான பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இதனிடத்தில் தோட்ட மக்களின் வெற்றிக்காக ஜனாதிபதியுடன் கைகோர்க்குமாறு வடிவேல், அரவிந்தகுமார், வேலுக்குமார் ஆகியோர் கூட்டாக அழைப்பு விடுத்திருப்பதான செய்தியை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அவரும் சில முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே தேர்தல் குறித்தும் அவரால் பேசப்பட்டிருக்கிறது. எனவே தமிழர்களுடைய வாக்குகளை ஒருமித்து நின்று தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இந்த ஒருமித்து நின்று என்பது தெற்கிலே இருந்து தேர்தலில் நிற்கின்ற பிரதான வேட்பாளர்கள் யாரேனும் ஒருவரை ஆதரிக்குமாறு கேட்கிறாரா அல்லது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கான தீர்மானமாக அது இருக்கட்டும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. எனவே பொதுவான ஒரு கோரிக்கையாக அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வாக்கெடுப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிற கருத்துக்களையும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளேடுகளில் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான செய்திகள். நேற்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்கள் குறித்தானது. மோபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ரணில்கன் பதுபரட்ட சகனையாக் என்பதாக மோபிம் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி தருகிறது. ரணிலுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வரி நிவாரணம் அளிக்கப்படும் என்பதாகவும் அதனிடத்தில் தேரவாத பொருளாதார முறைமையினை ஜனாதிபதி கடைபிடிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். மன்னர் காலத்தில் இலங்கையில் இருந்த பொருளாதார முறைமைதான் நாட்டுக்கு பொருத்தமானது. அந்த முறைமையினை பின்பற்றி வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள் முன்னேறி சென்றிருப்பதாகவும் ஜனாதிபதியினால் இதன் போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆகிற பொழுது 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்ற கருத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு தரப்பினருக்கும் வீடோ அல்லது காணியோ வழங்கப்படும் என்ற உறுதிமொழியும் ஜனாதிபதியினால் கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பிரதானமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் 5 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டம் தான் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 5 வருடங்கள் எவ்வாறு செயற்படுத்தப் போகின்றன என்பது 60 பக்கங்கள் அளவிலான ஒரு சிறிய தேர்தல் விஞ்ஞாபனமாக இது அமைகிறது. சஜித் பிரேமதாச அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தும் போது சஜித்கென் துப்பதா பேரண வெடாக் என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது மோபிம பத்திரிகையில். அதாவது சஜித் பிரேமதாசவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதாவது ஏழைகளை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் அடிப்படையாக கொண்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு விடயங்கள் இவற்றுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து இவ்வாறு தருகிறது. அடுத்த 5 வருடத்துக்கான திட்டம் என்னிடம் மட்டுமே இருக்கிறது என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். பல்வேறு பத்திரிகைகளும் இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்திகளை இவ்வாறு தந்திருப்பதை எம்மால் அவதானிக்கலாம். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமானது கொழும்பு தாய் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்றது. இளைஞர்களை மேடைக்கு ஏற்றி தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் பிரதானமாக வழமை போன்று இல்லாமல் அவர் ஒரு பிரீஃப் கேஸினையும் தூக்கிக் கொண்டு தனது அலுவலகத்திலிருந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தினை வெளியிடுகின்ற நிகழ்வுக்கு அவர் சென்றிருந்ததையும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக இவ்வாறான பிரீஃப் கேஸ்களை எடுத்துக்கொண்டு வரவு செலவு திட்ட நாட்களில் நிதியமைச்சர்கள் வந்திருந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அடுத்த 5 ஆண்டுக்கான வேலை திட்டத்தினை மக்களுக்கு தெரிவிக்கும் முகமாக இந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வுக்கு இவ்வாறு புறப்பட்டு சென்றிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று வியாழக்கிழமை இவ்வாறு கொழும்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேரவாத வர்த்தக பொருளாதாரம், 2025க்கு அப்பால் செல்லும் செயல்முறை, ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு, ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய 5 பிரதான விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு தாய் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று முற்பகல் 10 மணி அளவில் சர்வமத வழிபாடுகளுடன் நிகழ்வுகள் ஆரம்பமானதை தொடர்ந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்வையிடுவதற்கான www.ranil2024.lk என்ற இணையதளம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இதன்போது இளைஞர்கள் மற்றும் பெண்களின் மேம்பாடு தொடர்பான பிரத்யேக திட்டமிடல்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களை மேடைக்கு அழைத்து அவர்கள் மத்தியிலேயே தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் 5 ஆண்டுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக வாழ்க்கை செலவை குறைத்தல், புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர
சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உரிமைய அஸ்வசும வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் இதன்போது செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மக்களுக்கான சொத்துரிமையை முறையாகவும் விரைவாகவும் வழங்கும் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்த தனியான அதிகார சபை நிறுவப்படும் என்றும் அதன் மூலம் உரிமைய வேலை திட்டத்தின் ஊடாக 2 மில்லியன் மக்களுக்கு காணி உரிமையும், கொழும்பு நகரில் அரசாங்கத்துக்கு சொந்தமான குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வீடுகளின் உரிமையும் 4 வருடங்களுக்குள் வழங்கி நிறைவு செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நடுத்தர மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க சலுகை வீட்டுக் கடன் வழங்குவது, குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையை பெறும் வசதிகளை ஏற்படுத்துவது, லயன் அறைகளில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய கிராமங்களை அமைத்து அதற்கான காணி உரிமைகளை வழங்குவது ஆகிய விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏழ்மையான சமூக குழுக்களை பிரதேச அபிவிருத்தி திட்டங்களில் நிரந்தரமாக இணைத்துக் கொள்வதாகவும், பிரதேச உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஊழியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் பிரிவு என்ற புதிய எண்ணக்கருவியை அறிமுகம் செய்து அதை பொருளாதாரத்தின் வலுவான பகுதியாக மாற்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் காணி அல்லது வீட்டு உரிமை பெறும் வாய்ப்பு உருவாக்கப்பட இருக்கிறது. அத்துடன் தேசிய செல்வ நிதியம் ஸ்தாபித்தல் மற்றும் கூட்டுறவுத்துறை முழுமையாக மறுசீரமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை ஆகியவற்றில் அங்கத்துவம் பெறுவதற்கு பலமான தொழிற்சங்க பிரதித்துவம் வழங்கப்படும் என்றும் அந்த நிதியத்தை அரசாங்க பணிகளுக்கு பயன்படுத்துவதை உச்சளவில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல்வேறு விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. எனவே அடுத்த 5 வருடங்கள் இலங்கையின் வெற்றிக்கான ஒரு காலம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இளைஞர் யுவதிகளுக்கான முதல் கட்டத்தின் கீழ் 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளுடன் வருமான மூலங்களையும் நான் உருவாக்குவேன் என்பதும், பாடசாலைகளை முடித்து வெளியேறும் 50,000 மாணவர்களுடைய தொழில்துறைக்கு பயிற்சிக்கு உடனடியான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதும் ஜனாதிபதியினால் கூறப்படுகிறது. அதனத்தில் ஊழல் எதிர்ப்பு நிகழ்ச்சி நிலையை செயற்படுத்த ஒரு குழு அமைக்கப்படும் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு கூறுகிறார். எனவே தன்னால் வழங்கக்கூடியவற்றை மாத்திரமே நாட்டுக்கு வாக்குறுதி அளிப்பதாகவும், தன்னால் முடியாததை வாக்குறுதி அளித்து நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய தான் தயாரில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கிறார். மேலும் எதிர்வரும் 5 வருடங்களில் நாட்டுக்காக தன்னால் இயன்றதை செய்து இளைஞர்களுக்காக கடன் சுமையற்ற அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்புவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். வாழ்க்கை சுமையை குறைத்தல், தொழில் வாய்ப்புகளை வழங்குதல், வரி நிவாரணம் வழங்குதல், பொருளாதார மேம்பாடு, உரிமை ஆசுவசும வேலை திட்டங்களை செயற்படுத்தி ஒவ்வொரு பிரஜைக்கும் காணி அல்லது வீட்டு உரிமை பெறும் வேலை திட்டம் என்பனவற்றை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி இவ்வாறு கூறுகிறார். ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான 5 வருடங்கள் எனும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வைக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேரவாத வர்த்தக பொருளாதாரம் 2025க்கு அப்பால் செல்லும் செயல்முறை, ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி உள்ளிட்ட 5 பிரதான பிரிவுகளை உள்ளடக்கிய ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான 5 வருடங்கள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனம் மகா சங்கத்தினர் உட்பட மத தலைவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் இளைஞர்களுக்கும் கையளிக்கப்பட்டமை சிறப்பம்சமாக இருந்தது. எனவே இளைஞர்களிடத்தில் தான் அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கையளித்திருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான 5 வருடங்கள் என்ற தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் ஜனாதிபதி மேலும் பல விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். இதனத்தில் அவருக்கென ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு அந்த இணையதளத்தில் இருக்கிறது. www.ranil2024.lk என்ற இணையதளம் தான் இவ்வாறு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான எனது கொள்கை பிரகடனம் வெறுமனே கொள்கை பிரகடனமாக மாத்திரமன்றி நாட்டின் மீட்சிக்காக செயற்படுத்த வேண்டிய துரித வேலை திட்டங்களை உள்ளடக்கியதாகவே அமைந்திருக்கிறது. மற்ற வேட்பாளர்கள் நீண்டகால தீர்வுகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய தருணத்தில் இலங்கைக்கு நீண்டகால தீர்வு திட்டங்கள் பொருத்தமாக அமையாது. இலங்கை தற்போது நெருக்கடிக்குள் இருக்கிறது. பொருளாதாரமும் அரசியலும் சரிவடைந்திருக்கிறது. 2025 நாட்டில் இருந்த குழப்ப நிலைக்கு மத்தியில் நாட்டை ஏற்றுக்கொள்ள எவரும் வரவில்லை. என்னோடு பணியாற்ற வந்த பிரதமரும் அமைச்சர்களும் என்னுடன் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் 2023களில் நாம் பொருளாதாரத்தை நிலைத்தன்மைக்கு கொண்டு வந்தோம். பொருளாதார நிலைத்தன்மையை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறோம். நிலைத்தன்மையை எதிர்வரும் காலங்களிலும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக இலங்கை ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டி இருக்கிறது. போலி வாக்குறுதிகளை வழங்கி நாட்டை மீண்டும் சரிவுக்குள் தள்ளிவிட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. பொருளாதாரம், அரசியல் என்பன சரிவடைந்த நாடுகளின் நிலையை இன்று நாம் காண்கிறோம். பங்களாதேஷும் மாலைத்தீவும் அடைந்துள்ள நிலைமை நமக்கு தெரிகிறது. நாம் கண்ட துப்பாக்கிய நிலையை மீண்டும் உருவாக்கினால் அடுத்த சந்ததியின் எதிர்காலம் சூனியமாகி போகும். அதனால் நாட்டில் நிலைத்தன்மையை பாதுகாத்து பொருளாதாரத்தை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இளையோரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்தை தயாரித்திருக்கிறோம். அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக மாறுபட்ட பொருளாதார திட்டங்களை செயற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இலங்கை சர்வதேச நிதி ஒப்பந்தம் மற்றும் இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் செயற்பட வேண்டியதே அவசியமாக இருக்கிறது. அதேபோல் சீனா, உலக வங்கி,
ஆசிய அபிவிருத்தி வங்கிகளுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் செயற்பட வேண்டிய அவசியமும் உள்ளது. தற்போது நாம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே செயற்படுவதால் எதிரணி வேட்பாளர்கள் அதனை செய்ய தயாராக உள்ளனரா என்பதே எனது கேள்வியாக இருக்கிறது. இவற்றை திருத்தம் செய்யாமல் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியுமா? இதன் கீழ் முதற் காரணியாக தேரவாத வர்த்தக பொருளாதாரத்தை செயற்படுத்துகிறோம். அனுராதபுர யுகத்தில் இலங்கையில் சிறந்த வர்த்தகம் காணப்பட்டதே. இலங்கையின் அமைவிடம் அதற்கான சாதகத்தை ஏற்படுத்தி தந்திருந்ததே. அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்ட அனைத்து குளங்களும் சொந்த நிதியில் அமைக்கப்பட்டிருப்பதே அப்போதைய பொருளாதார வலுவுக்கு சான்றாக அமைகிறதே. ஆனால் மகாபலியை கட்டமைக்க வெளிநாட்டு உதவியை நாடினோம். இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தாய்லாந்தும் வியட்நாமும் தேரவாத வர்த்தக முறைமைகளையும் முழுமையாக பின்பற்றுகின்றன. அவற்றை நாமும் செயற்படுத்துவதற்காக தேர்தல் பிரணத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்ததாக நாட்டு மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் பொருளாதார வளர்ச்சியில் மக்களுக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும். அதனால் உரிமைய திட்டத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு காணி உறுதிகளை வழங்குகிறோம். குறைந்த வருமானம் பெறும் 2 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுரிமைகளை வழங்குகிறோம். தோட்டங்களை கிராமங்களாக்கி மக்களுக்கு காணி உறுதி வழங்குவோம். மக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் பணிகளை இந்த திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கிறோம். எதிர்காலத்தில் சலுகை அடிப்படையில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வீட்டுக் கடன்களையும் வழங்குவோம். மத்திய தரத்தினருக்கு கடன்களை வழங்குவோம். சிறு மற்றும் மத்திய தர தொழில்துறை பாதுகாப்புக்காக தற்போதும் 50 பில்லியன்களை நாம் வழங்கியிருக்கிறோம். மூன்றாவதாக நமது பொருளாதார செயற்பாடுகளை காலநிலை அனர்த்தங்களுக்கு வழி செய்யாத வகையில் முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம். இவற்றோடு 5 முக்கிய காரணிகள் உள்ளன. முதலில் வாழ்க்கை சுமையை குறைக்க வேண்டும். அதற்காக ரூபாவின் பெறுமதியை பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம். மூன்றாவது வரிச்சலுகைகளை வழங்குவோம். அடுத்தபடியாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். அதனால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதே இலக்காக இருக்கிறது. பின்னர் உரிமைய அஸ்வசும திட்டங்களை செயற்படுத்துவோம். எனவே புதிய கொள்கைகளை கொண்டு வந்து விவாதித்துக் கொண்டிருப்பதை விடவும் மக்கள் கஷ்டத்தை போக்குவதற்கான திட்டங்களை செயற்படுத்துவோம். இயலம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் துரிதமாக முன்னெடுக்கக்கூடிய செயற்பாடுகளை நாம் நடைமுறைப்படுத்துவோம். அதற்காக நிவாரணங்களை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். குறிப்பாக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை துரிதமாக செயற்படுத்தலாம். அதற்காக அடிப்படை செயற்பாடுகளை இப்போது முன்னெடுத்திருக்கிறோம். சுற்றுலாத்துறையில் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை கவரும் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க எதிர்பார்த்திருக்கிறோம். தொழிற்சாலை அபிவிருத்தி, வர்த்தக வலயங்களை ஸ்தாபிக்கும் பணிகள் உள்ளிட்ட பல பணிகளை பிங்கிரியவில் ஆரம்பித்திருக்கிறோம். வடக்கிலும் ஹம்மாந்தோட்டையிலும் ஆரம்பிக்க தயாராக இருக்கிறோம். அதேபோல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தியை பொருளாதாரத்தின் முக்கிய பங்காக இணைக்கப் போகிறோம். அடுத்ததாக டிஜிட்டல் மயமாக்கலுக்கான பணிகள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளையோருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது. 4 வருடங்களாக எந்த தொழில் வாய்ப்புகளையும் வழங்க முடியாமல் போனது. நாம் முன்னேறும் போது தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அதன் கீழ் ஸ்மார்ட் விவசாயம் செய்வதற்கான நிதியுதவிகளை வழங்க எதிர்பார்க்கிறோம். சுற்றுலாத்துறையிலும் இவ்வாறான தொழில்களை வழங்குவோம். அரசாங்கத்தின் குழுள்ள தொழில்களுக்கும் உள்வாங்க எதிர்பார்க்கிறோம். பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பயில்வதற்கான வவுச்சர் ஒன்றை வழங்க எதிர்பார்க்கிறோம். தனியாரின் கீழ் செய்வதா அரசாங்கத்தின் கீழ் செய்வதா என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் தொழிற்பயிற்சி நிலையங்கள் அனைத்தையும் ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவோம். அதேபோல் அனைவருக்கும் ஆங்கில கல்வி என்ற திட்டமும் செயற்படுத்தப்படும். இங்குராங்குடையில் புதிய விமான நிலையம் ஒன்றை அமைக்கவிருக்கிறோம். தோட்டங்களை கிராமங்களாக்கும் திட்டத்தை செயற்படுத்துவோம். அதேபோல் திருடர்களை பிடிப்பது பற்றி பேசுவோர் அதற்கான வழியை சொல்லவில்லை. ஆனால் நாம் அதற்கு தேவையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இவற்றை செயற்படுத்த பாராளுமன்ற செயற்குழுக்களை அமைத்து சபாநாயகரின் கீழ் அவற்றை வழிநடத்துவோரை தெரிவு செய்வோம். தொழிற்சங்கத்தினர், சட்ட தொழில் செய்வோர், வர்த்தகத்துறை சார்பில் ஒருவர் என்ற அடிப்படையில் அந்த குழுக்களை வழிநடத்துவோரை தெரிவு செய்வோம். பெண்களை வலுவூட்டும் சட்டம் நிறைவேறி இருக்கிறது. அரசு ஊழியர்கள் புதிய பாடங்களை கற்பதற்கு 1 வருட விடுமுறை வழங்குவோம். அரச கொள்கை மற்றும் முகாமைத்துவ பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம். இவ்வாறு துரிதமாக செய்யக்கூடிய பல திட்டங்கள் பற்றி சிந்திக்கிறோம். 2048ஆம் ஆண்டு வரையில் தூரநோக்கு சிந்தனையுடன் பார்த்து செயற்படுகிறோம். அதனை செய்ய முடியும் என்று சொல்பவர்களுடனேயே நாம் பயணிக்கிறோம். அதனால் செப்டம்பர் 21ஆம் தேதி சிலிண்டருக்கு வாக்களியுங்கள். அடுத்த நாள் முதல் அடுத்த கட்ட பணிகளை நாம் ஆரம்பிப்போம் என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே எரிபொருள் கேந்திரமாக கிழக்கு மாகாணம் அமையும் என்பதும் ஜனாதிபதியினுடைய கருத்திலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிற விடயம். அதே போன்று மாவட்ட அபிவிருத்தி சபைகள் நிறுவப்படும் என்ற கருத்தினையும் அவர் குறிப்பிடுகிறார். காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேசிய ரீதியாக ஒரு ஆணைக்குழு உருவாக்கப்படும். 2025இல் மலையக மக்களுக்கு பெருந்தோட்ட கிராமிய திட்டத்தினை உருவாக்க இருக்கிறோம். மாகாண சபையின் 1வது உபபிரிவில் உள்ள அதிகாரங்கள் மீண்டும் வழங்கப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருப்பதோடு உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரசமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 13வது திருத்தத்தின் ஊடான அதிகாரங்கள் வடக்கு உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் மேலும் போலீஸ் அதிகாரம் தொடர்பான தீர்மானத்தை அடுத்து வரக்கூடிய புதிய பாராளுமன்றம் தீர்மானிக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வில் கருத்தாகவும் தெரிவித்திருந்தார். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த விடயங்கள் இவ்வாறு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இது ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்தான செய்தி.
செய்தி. அடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் மகாநாயக்க தேர்தல்களுக்கு முதலில் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் தேர்தல் மேடைகளில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அடங்கியுள்ள விடயங்களை தெரிவித்திருந்தாலும் இங்கு குறிப்பிடப்பட்ட விடயங்கள் உண்மைக்கு யதார்த்தமாக பொதுமக்களின் நலம்புரி விடயங்களுக்காக இந்த நாட்டின் நன்மைக்காக அவற்றை செயற்படுத்தும் என்பதாக சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார். இது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்தும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையக மக்கள் குறித்து சில விடயங்களை பேசியிருக்கிறார். அது குறித்து இப்போது பார்க்கலாம். அதாவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்களாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வரலாற்றிலிருந்தே இலங்கையின் பொருளாதாரத்தின் வலிமைக்கு வடக்கு ஒரு திறவுகோலாக இருந்தது என்றும், ஆனால் போரின் தீய விளைவாக வடக்கு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. எனவே அதனை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான சக்தியை வடக்கிற்கு வழங்கும் திட்டங்களை நாம் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம் என்றும், மேல் மாகாணத்தை போன்று வடக்கையும் தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பாளராக மாற்றுவதே எமது நோக்கமாகும் என்றும், நீண்ட காலமாக வடக்கில் குடிநீர் தட்டுப்பாடு நிலை வருகிறது. தற்போது கடல்நீரை சுத்தப்படுத்தும் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் இதுபோன்ற பல திட்டங்கள் செய்து முடிக்க வேண்டிய பட்டியல் இருக்கின்றன. புதிய நீர்த்திட்ட பட்டியலில் யாழ்ப்பாண நதி திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்படுகிறது. இத்திட்டம் 2027 ஆரம்பிக்கப்படும். 2026 வடக்கில் உள்ள சிறிய குளங்கள் புனரமைக்கப்படும். கிழக்கில் வலுசக்தி, போக்குவரத்து, துறைமுகம், கடல் மற்றும் வான்மார்க்கம், தொழில்துறை உள்ளிட்ட துறைகளில் பிரதான கேந்திர நிலையமாக திருகோணமலை மாவட்டம் உருவாக்கப்படும். இதற்காக இந்தியாவின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தலை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். மேலும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல தனித்துவமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த மக்களுக்கு லயனரை வாழ்க்கைக்கு பதிலாக சிறந்த வாழ்க்கையை வழங்குவதற்காக அவர்களுக்கு வீட்டு உரிமைகள் மற்றும் சுதந்திரமான காணி உரிமைகள் வழங்கப்படும். அதற்கமைய தோட்டத்துக்கு பதிலாக கிராமங்களாக மாற்றப்படும். இதற்கான வேலை திட்டங்கள் 2025 ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும். பெருந்தோட்ட மக்கள் தேயிலைக்கு பதிலாக ஏனைய மாற்று பரீட்சைகளில் ஈடுபடுவதற்கு காணி வசதிகள் செய்து கொடுக்கப்படும். பெருந்தோட்ட பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நீக்கும் வகையில் பெருந்தோட்டங்களில் பிறந்த திறமையான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்து ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரி மேலும் விரிவுபடுத்தப்படும். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வாழ்வதற்கான பின்னணியை எமது அரசாங்கம் ஏற்படுத்தும். குறிப்பாக வடக்கு கிழக்கில் சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாசார பாரம்பரியங்களை பாதுகாத்தல், கல்வி உள்ளிட்ட துறைகளில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும். காணி பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வை வழங்குவதற்காகத்தான் தேசிய காணி ஆணைக்குழுவை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டம் அமுல்படுத்தப்படுவதோடு காணாமல் போனோர் தொடர்பான நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கையும் அமுல்படுத்தப்படுகிறது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு சுயதொழிலுக்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் நம் நாட்டில் செய்ய வேண்டிய பணிகளில் ஓர் அரசால் கையாளக்கூடிய ஒன்றல்ல. எனவே அனைத்து மாகாண சபைகளும் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து இந்த சுமையை சுமக்க வேண்டும். 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக 2024 நாம் முன்வைத்த யோசனைகளின் பிரகாரம் மாகாண சபைகளுக்கு அரசியலமைப்பு ரீதியாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மாகாண சபைகளுக்கு சொந்தமான ஆனால் தற்போது மத்திய அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள முதலாவது உபபிரிவில் உள்ள அதிகாரங்கள் மீண்டும் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும். மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பது புதிய பாராளுமன்றத்தின் பொறுப்பாக்கப்படும். கட்சித் தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட 3வது உபபிரிவில் உள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும். தேசிய கொள்கை கட்டமைப்பின்படி தமது மாகாணத்துக்குள் பாடசாலை கல்வி, தொழில்முறை பயிற்சி, பட்டம் வழங்கும் கல்வி நிறுவனங்கள் அவை தேவைப்பட்டால் பின்னர் பல்கலைக்கழக நிலைமைக்கு மேம்படுத்தப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல், விவசாய நவீனமயமாக்கல் இவ்வாறான பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும். இந்த செயற்பாடுகள் தொடர்பான புதிய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். மாவட்ட அபிவிருத்தி சபைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சிங்கள, தமிழ், முஸ்லிம் உள்ளிட்ட எந்த ஒரு பிரிவினருக்கும் சுதந்திரமாகவும் தனித்துவமாகவும் நியாயமாக செயற்படும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை மாற்றுவதற்கான கட்டளைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதாகவும் ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் தமிழ் முஸ்லிம்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் மகாநாயக்க தேர்தல்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்ததோடு சில விடயங்களையும் அவர் பேசியிருந்தார். அதில் பிரதானமான சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எம்மால் முன்னெடுக்கப்படுகிற திட்டங்கள் மக்கள் மையப்படுத்தப்பட்ட நாட்டை வளப்படுத்தும் முற்போக்கான வேலை திட்டங்களாகவே இது அமைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரால் கூறப்பட்டிருக்கிறது. எனவே காலக்கேடு சகிதம் இந்த மண்ணின் நிதர்சனமாக அவற்றை சீர்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்திருக்கிறார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தமதும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெற்றிகரமாக சீர்படுத்துவதற்காக நேற்று
நேற்று தலதா மாளிகைக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அத்தோடு எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாச வால்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தலையும் சந்தித்து தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வழங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். இதனத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய உரையில் என்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. 13 அதிகார பகிர்வுடன் பாராளுமன்ற முறைமை சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிப்போம். மாகாண சபைகளின் அதிகாரங்கள் மீளப்பெறப்பட மாட்டாது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் இலவச பொது போக்குவரத்து வசதி. தோட்ட தொழிலாளர்கள் முதலாளிகளாக்கப்படுவர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் நாளாந்தம் விசாரணை என்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதாவது அரசியல் கட்சிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என சகலரும் கருத்துக்களை பெற்றுத்தான் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்புடன் இருக்கிறது. அதற்கமைய தற்போதைய அரசியல் முறையை ஒரே நாட்டுக்குள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அதிகபட்ச அதிகார பகிர்வுடன் கூடிய பாராளுமன்ற முறைமைக்கு மாற்றுவதே எமது கொள்கை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியினால் ஒருதலைபட்சமாக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதாக அவர் சில கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்படுகிறது. பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒருவரான எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசனால் சகலருக்கும் வெற்றி என்ற துணைப்பொருளில் நேற்று வியாழக்கிழமை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், அனைத்து பிரஜைகளையும் வலுப்படுத்துதல், அரசு துறையை மேம்படுத்துதல், வாழ்க்கை தரத்தை பாதுகாத்தல், தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட பிரதான விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இருக்கிற முக்கியமான விடயம் 13வது திருத்தம். அதாவது மத தலைவர்கள் பாராளுமன்றத்தை பிரித்துப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் ஆகியோரிடமிருந்து முறையாக கருத்துக்களை பெற்று தற்போதைய அரசியலமைப்பை மாற்றி புதிய அரசியலமைப்பினை உருவாக்க ஐக்கிய மக்கள் கூட்டணி அர்ப்பணிப்புடன் இருக்கிறது. இந்த செயல்முறையில் எமது கொள்கை என்னவென்றால், தற்போதைய அரசியல் முறையை ஒரே நாட்டுக்குள் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அதிகபட்ச அதிகார பகிர்வுடன் கூடிய பாராளுமன்ற முறைமைக்கு மாற்றுவதாகவும், புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் வரை 13வது திருத்தம் உட்பட தற்போதைய அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கிறது. அரசியலமைப்பு மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஜனாதிபதியினால் ஒருதலைபட்சமாக மீண்டும் பொறுப்பெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதுடன் மாகாண மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளை வலுப்படுத்தி மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பினையும் மீண்டும் உறுதிப்படுத்துவோம். 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும். மேலும் அதிகபட்ச நிதித்திறன் மற்றும் செயற்திறனுடன் மாகாண சபைகள் செயற்படுவதை உறுதி செய்ய விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லெண்ணக்க அலுவலகம், காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்களை திறம்பட செயற்படுத்த நடவடிக்கை எடுப்போம். இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்ற வசதிகளை வழங்குவோம். பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். அரசு ஆதரவுடன் மக்கள் தொகை மாற்றங்கள் செய்யப்படாத கொள்கை தொடர்ந்தும் கடைபிடிக்கப்படும். மேலும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக முதலீடு செய்ய விசேட சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்படும். சட்டவிரோதமாக காலந்தாழ்த்தப்பட்டுள்ள உள்ளாட்சி தேர்தல்களை விரைவாக நடத்த தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க 1948ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 2(1)(e) படி முறையான அதிகாரம் பெற்ற விசாரணை ஆணைக்குழு 3 மாதங்களுக்குள் நிறுவப்படும். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு 3 அடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றத்தால் நாளாந்தம் வழக்கை விசாரணை செய்து தண்டனை வழங்கப்படும். நீதித்துறை நிர்வாகத்தில் நிறைவேற்று அதிகாரத்தின் தலையீட்டை தடுக்க சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதோடு நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் செயற்திறனை நிறைவேற்ற தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். தொலைநோக்கு மற்றும் வலுவான வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மூலம் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துதல், தேசிய பாதுகாப்பு சபையை நிறுவி அதற்கு தேவையான அதிகாரங்களை வழங்கும் புதிய சட்டம், நாட்டின் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு மற்றும் புலனாய்வு பிரிவினர்கள் ஒருங்கிணைப்புடன் தனித்தனியாகவும் சுதந்திரமாகவும் செயற்படும் அலகுகளாக கருதப்படும். இந்த கட்டமைப்புக்குள் ஒருங்கிணைந்த புலனாய்வு கட்டமைப்பை நிறுவுவதன் மூலம் அரசு புலனாய்வு பிரிவுக்கு கட்டமைப்பு மற்றும் செயற்பாட்டு அங்கீகாரம் வழங்கப்படும். இந்த ஒருங்கிணைப்பு அணுகுமுறை தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்தும் செயற்பாடுகளை திறமையாக்கும். ஒவ்வொரு பிரிவின் சுயாதீனத்தை பராமரிக்கும் அதே வேளையில் ஒட்டுமொத்த தேசிய பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும். இந்த கட்டமைப்பு சுயாதீன நிறுவனங்களுக்கிடையே திறமையான ஒத்துழைப்பை உறுதி செய்து வலுவான மற்றும் பதிலளிக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு முறையை உருவாக்கும். 2 நூற்றாண்டுகளாக மலையக தமிழ் சமூகம் இலங்கைக்கு வழங்கிய பெரும் பங்களிப்பை நாம் அங்கீகரிக்கிறோம். அவர்கள் அனுபவித்த கட்டமைப்பு ரீதியான புறக்கணிப்பை கருத்தில் கொண்டு இந்த சமூகத்தின் நல்வாழ்வை மேம்படுத்த நேர்மறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்கிறோம். விஞ்ஞானம், கணிதம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய பாடப்பிரிவுகளை கொண்ட தேசிய பாடசாலைகளை நிறுவுவது உட்பட இலக்கு நோக்கிய திட்டங்கள் மூலம் அனைத்து நிலைகளிலும் மலையக மாணவர்களின் கல்வி சாதனைகளை மேம்படுத்தல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், தோட்ட தொழிலாளர்களை காணிக்கு சொந்தமான சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான அரசாங்க கொள்கையை அறிமுகப்படுத்தி அமுல்படுத்துதல், இந்த இடம்பெயர் காலத்தில் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வதற்கு முறையான சம்பளத்தை உறுதிப்படுத்துதல், வரிசையின்றி விரைவாக கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை ஒவ்வொரு செயலகத்திலிருந்தும் பெற முடியும் என்பதை உறுதி செய்ய அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களுக்கும் இலங்கை அரசாங்கம் வலையமைப்புடன் இணைக்கப்படும்.
சர்வதேச நாணயத்துடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பொதுநிதி ஒழுக்கத்தை வலுப்படுத்தி வருமானம், ஆரம்ப கணக்கு மீதி மற்றும் கடன் தொடர்பான இலக்குகளை அடைவது கடினமாகும். ஆனால் அவசியமான சீர்திருத்தங்களை தொடர்ந்தும் செய்வோம். இவ்வாறாயினும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதை உறுதிப்படுத்தும் தற்போதைய திட்டத்துக்கு திருத்தங்களை முன்வைத்து இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அரசாங்க வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒரே தீர்வு வரிகளை உயர்த்துவது மாத்திரமல்ல, செலவுகளையும் ஊழலையும் குறைப்பதற்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதும் எமது பிரதான நோக்கமாகும். அவ்வாறே தொழில் வல்லுநர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு கட்டாயமாக அனுப்பும் நியாயமற்ற வரி கட்டமைப்பை மாற்றியமைப்போம். பெறுமதிசேர் வரி வலையமைப்பை விரிவுபடுத்தும் பொருட்டு பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மூலம் வரி இணக்கப்பாடு மேம்பட்ட பிறகு பெறுமதிசேர் வரியை 15% குறைக்க உத்தேசித்திருக்கிறோம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக நுகர்வுப் பொருட்களாக அடையாளம் காணப்பட்ட சில பொருட்கள் பெறுமதிசேர் வரியிலிருந்து விலக்களிக்கப்படும். காணி பயன்பாட்டை உகந்ததாக்கி சந்தை செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்த அரசாங்கம் விரிவான தேசிய காணி வங்கியை நிறுவும். காணி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் சந்தை இயக்கவியலின் முக்கிய காரணி என்பதை அங்கீகரித்து இந்த முயற்சி காணி தகவலை மையப்படுத்தி திறமையான காணி ஒதுக்கீட்டு வசதி செய்து நிலையான வளர்ச்சிக்கு ஆதரவளித்தல், அரச காணிகளில் வசிக்கும் காணி அனுமதி பெற்றவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் உறுதிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி தயாரித்த இலங்கைக்கான சுற்றுலாத்துறை கொள்கை நிலையான மற்றும் அனைத்து வளர்ச்சி உள்ளடக்க கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விரிவான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறையை சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்தல் அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். நுகர்வோருக்கு நியாயமான மற்றும் போட்டி விலைகளில் மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய மின்சாரத்துறையில் ஊழல் மற்றும் திறமையின்மையை அகற்ற தேவையான சட்டத்திருத்தங்கள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். கல்வி என்பது அடிப்படை உரிமை. மனித மூலதன மேம்பாடு எமது முன்னுரிமை. தேசத்தின் மனித மூலதன மேம்பாட்டுக்கு ஆசிரியர்கள் நிறைவேற்றும் முக்கியமான பங்களிப்பை அங்கீகரித்து அரசாங்கம் இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இலவச பொது போக்குவரத்து வசதிகளை வழங்கும். கல்வித்துறையில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் சேவை தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க 2025 ஜனவரிக்கு முன்னர் கொள்கை முடிவுகளை எடுத்து செயல் திட்டத்தை உருவாக்குதல். ஒவ்வொரு கிராம சேவை பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை தொடங்க அரசாங்கம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும். மேலும் தேவையான நிதி ஊக்குவிப்புகளையும் வழங்கும் என்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பொருத்தமான பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை அமைக்கவும் இந்த பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்த தேவையான அனைத்து ஆதரவை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். முழு அரசாங்க சேவையையும் உள்ளடக்கிய விரிவான மனிதவள கணக்காய்வை மேற்கொண்டு மனிதவள முகாமைத்துவத்தின் அடிப்படையில் முழு அரசாங்க சேவையும் மறுசீரமைத்தல் மிகவும் திறமையான மற்றும் ஆற்றல் மிக்க நபர்களை மூலோபாய ரீதியாக நிலைப்படுத்துவதை உறுதி செய்து அரசு சேவையின் அனைத்து ஆட்சேர்ப்புகள், நியமனங்கள் மற்றும் நிலைப்படுத்தல் தேர்ச்சி அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். எனவே அரசாங்க சேவை, மகளிர் சிறுவரை வலுப்படுத்தல், கல்வி, மின்சக்தி, வலுசக்தி, அரச வருமானம், அதிரத்தில் வரிக்கொள்கை, காணி, சுற்றுலாத்துறை, கடன் முகாமைத்துவம், சர்வதேச நிதியம், கடவுச்சீட்டு வரிசை, மலையக மக்கள், சட்டம் ஒழுங்கு, தேசிய பாதுகாப்பு, 13ஆம் திருத்தம், மாகாண சபைகள், வடக்கு பிரச்சனைகள் என பல விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த கருத்தாக அமைகிறது. எனவே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. கொழும்பில் முக்கிய சந்திப்புகளில் அஜித் டோவல் என்பதான ஒரு செய்தியை வீரகேசரி பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் கே டோவல் நேற்று வியாழக்கிழமை கொழும்பை வந்திருந்திருக்கிறார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் 3 வாரங்களுக்கு முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் கே டோவலின் விஜயம் அமைந்திருக்கிறது என்பது இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம். எனவே இதன் போது அவர் கொழும்பில் முக்கிய சந்திப்புகளையும் நடத்தி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் கே டோவலை நேற்று சந்தித்த மிலிந்த மொரகட அதிரத்தில் பாரத் ஃபைண்ட் அமைப்பின் இலங்கை இந்திய பௌதிக இணைப்பு தொடர்பிலான அறிக்கையை கையளித்திருக்கிறார். சாலை, ரயில், மின்சாரம் மற்றும் பெட்ரோலியம் ஆகிய துறைகளில் பௌதிக இணைப்புகளை விரிவான வரைபடத்தை உருவாக்கும் வகையில் பாரத் ஃபைண்ட் அமைப்பின் அறிக்கையை அமைகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒருங்கிணைப்பு மூலம் இலங்கையின் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதத்தை 3 முதல் 6% வரை அதிகரிப்பதே இந்த முயற்சியின் இறுதி இலக்கு என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் இலங்கையுடனான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல குறை சார்ந்த பௌதிக இணைப்புகள் குறித்து அஜித் கே டோவல் கொழும்பு சந்திப்புகளில் கவனம் செலுத்தியிருக்கிறார். அதேபோன்று இந்தியா, இலங்கை மற்றும் மாலைத்தீவுகள் இடையிலான முத்தரப்பு பிராந்திய முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் உள்ளடக்கங்களின் மறுபரிசீலனை குறித்தும் அஜித் கே டோவலால் கொழும்பு சந்திப்புகளில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முத்தரப்பு பாதுகாப்பு மாநாட்டில் மொரிசியஸ் மற்றும் பங்களாதேஷ் உறுப்பினர்களும் சீசல்ஸ் ஒரு பார்வையாளராகவும் இருப்பதோடு இந்தியா, மொரிசியஸ், மாலைத்தீவுகள் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்ள அமைக்கப்பட்ட குழுவின் 5வது உறுப்பு நாடாக பங்களாதேஷ் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிட்டு கூற வேண்டிய முக்கியமான விடயமாக அமைகிறது. எனவே நேற்றைய தினம் மிலிந்த மொரகுடவினையும் அவர் சந்தித்து பேசியிருந்தார். அதே நேரம் பிரதமர் தினேஷ் குணவர்தனான சந்திப்பும் நடந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இருதரப்பு உறவை பலப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தனிடம் வலியுறுத்தியிருக்கிறார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருந்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பல விடயங்கள் பற்றி நேற்றைய தினம் தினேஷ் குணவர்தனோடு பேசியிருக்கிறார்.
இந்தியா இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்த இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இலங்கையின் முன்னுரிமை தேவைகள் குறித்து பிரதமரின் கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார். இதன்போது எரிசக்தி துறை மிக பிரதானமான துறையாக காணப்படுவதாக தெரிவித்த பிரதமர் தினேஷ் குணவர்தன பாரிய மற்றும் சிறிய அளவிலான மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவு அளித்தமைக்கு நன்றி. மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் தனியார் துறையின் பங்களிப்பை இலகுபடுத்தும் வகையில் இலங்கை மின்சார சபை புதிய விதிமுறைகளுடன் கூடிய திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் தினேஷ் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களில் இந்திய முதலீடுகளை அதிகரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் மூலம் இலங்கையின் மொத்த மின் உற்பத்திக்கான கேள்வியை விட மேலதிகமாக மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்த பிரதமர் மேலதிக மின் உற்பத்தியை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதனூடாக அதிக லாபத்தை இலங்கைக்கு ஈட்ட முடியும் என்பதாகவும் இவ்வாறு இருவருக்கும் இடையிலான சந்திப்பின் பொழுது பேசப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஒருமித்து நின்று தமிழர் வாக்குகளை உபயோகமாக பயன்படுத்துவதே சிறந்ததே. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடம் பிரதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எடுத்துரைப்பு என்பதான செய்தி தரப்படுகிறது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், தேர்தல் புறக்கணிப்பு, கோஷம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதனையும் கூறப்போவதில்லை எனவும், இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்று தான் கருதுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுக்கும் தமிழர் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை கொழும்பிலுள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனராஜா, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் எம்.ஏ. சுமந்திரனுக்கும், டெலோவின் சார்பில் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும், புலட் சார்பில் அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி சந்திப்பில் ஸ்ரீதரன், சுமந்திரன், செல்வம், அதனத்தில் கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த போதிலும் வெளிநாட்டு பயணம் ஒன்று செல்ல வேண்டியிருந்ததன் காரணமாக சந்திப்பின் தொடக்கத்திலேயே ஸ்ரீதரன் வெளியேறியிருக்கிறார். சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கடந்த 75 வருட கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும், அதேபோன்று அரசியலமைப்புக்கான 13ஆம் திருத்தச் சட்டம் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக அதனூடாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அஜித் டோவலிடம் எடுத்துரைத்திருக்கிறார். ஆகவே 13ஆம் திருத்தத்தையும் 2015ஆம் ஆண்டு ஒற்றையாட்சி முறையை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு வரைப்பையும் நாம் நிராகரிப்பதாக தெரிவித்த கஜேந்திரன், வடகிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி முறையை வென்றெடுப்பதற்கு இந்தியா உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை குறித்தும், தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான தமிழ் பொது கட்டமைப்பின் தீர்மானம் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இத்தகைய மாறுபட்ட நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தமிழ் மக்களின் வாக்கு வீதம் குறித்தும் கேட்டிருந்த அஜித் டோவல், இம்முறை ஜனாதிபதி தேர்தல் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்தது என ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அத்தோடு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எத்தகைய தீர்மானங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தான் கூறப்போவதில்லை என குறிப்பிட்டவர், இருப்பினும் இத்தேர்தல் அளிக்கப்படும் வாக்குகள் ஜனநாயகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது குறித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இது பிரதானமாக அஜித் டோவலுடைய இலங்கை வருகை தொடர்ந்து தமிழ் மக்கள் பிரதிநிதிகளிடையிலான சந்திப்பின் பொழுது தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தாக நாம் பார்க்கலாம். இதே சந்தர்ப்பத்தில் மேலும் சில செய்திகள் காணப்படுகின்றன. அவை குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தோட்ட மக்களின் வெற்றிக்காக ஜனாதிபதியுடன் கைகோருங்கள், வடிவேல், அரவிந்தகுமார், வேலுக்குமார் கூட்டாக அழைப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகை கொண்டு வருகிறது. பெருந்தோட்ட மக்களின் வெற்றிக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடன் கைகோர்ப்பதற்கு முன்வருமாறு அனைத்து முற்போக்கு குழுக்களுக்கும் பெருந்தோட்ட மக்களை பிரித்துப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக நேற்றைய தினம் பம்பலப்பட்டியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் இங்கு கருத்து வெளியிடும் போது மலையக மக்களின் 200 வருட கனவை நனவாக்கும் விடயங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களில் அவர் பின்வாங்க முடியாது, அவற்றை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்யும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் கொள்கை பிரகடனம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக மலையக மக்களின் 200 வருட கனவை நனவாக்கும் விடயம் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒன்றாக நாம் இதனை பார்க்கிறோம். நாடு முன்னேற வேண்டுமெனில் அதற்கு அடித்தளமாக கல்வி அமைகிறது. அந்த வகையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் போன்றல்லாமல் இவர் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். எனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு இருண்ட யுகம் காணப்பட்டது. அந்த இருண்ட யுகத்தை மிக குறுகிய காலத்தில் அவர் நீக்கியிருக்கிறார். இம்முறை தேர்தல் களமிறங்கும் 39 வேட்பாளர்களில் அனுபவத்துடன் களமிறங்குபவர் ரணில் விக்ரமசிங்கே மாத்திரமே. அவரது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியினூடாக முழு இலங்கையும் முன்னேற்றகரமானதாக மாற்றமடையும். இதில் கூறப்பட்டுள்ள விடயங்களிலிருந்து அவர் பின்வாங்க முடியாது. அவற்றை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது என்று அரவிந்தகுமார் அவர்கள் பேச, மற்றொரு ராஜாங்க
ராஜாங்க அமைச்சரான வடிவேல் சுரேஷ் கருத்து தெரிவிக்கும் போது செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதியின் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் பதுளை, கண்டி, நுவரலியா, முனராகலை, கேகாலை, களுத்துறை, காலி, தனியாய் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் பெருந்தோட்ட மக்களை பிரதித்துவப்படுத்துகிறோம். அந்த மக்களின் பிரதிகள் என்ற ரீதியில் ஜனாதிபதியின் விஞ்ஞாபனத்தை கவனமாக மதிப்பாய்வு செய்திருக்கிறோம். தோட்டங்களை கிராமங்களாக்குவது தொடர்பில் ஜனாதிபதி எம்முடன் கலந்துரையாடினார். இதனை அவர் தெளிவாக தனது விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தோட்டங்களில் சிறந்த சேவைகளை அவர் செய்வார் என்று நம்புகிறோம் என்பதாக அவர் கூற, வேலுக்குமார் எம்பியும் இங்கு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கருத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கை பிரகடனம் சாதாரணமாக சம்பிரதாயபூர்வமானதல்ல. ஒவ்வொரு தேர்தலும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவார்கள். ஆனால் அந்த கொள்கை எப்படி செயற்படுத்தப்படும், கொள்கையை செயற்படுத்துவதற்கான வழிமுறை என்ன, அதற்கான திட்டம் என்ன என அவர்களால் முன்வைக்கப்படுவதில்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் அவர்களை போன்றல்ல. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள திட்டங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு அனைத்து வாக்காளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் மலையக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களுக்கு விசேட சலுகைகள் கிடைக்கப்பெறவிருக்கின்றன. தோட்ட மக்களுக்கு காணி உரிமை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தனி வீடு மற்றும் புதிய கிராமம் என்பனவற்றை வழங்குவதற்கும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். எனவேதான் வடிவேல் சுரேஷ், அரவிந்தகுமார் மற்றும் நாம் இணைந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெறும் நம்பகமான எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்குவோம். இந்த பயணத்தில் கைகோர்க்குமாறு அனைத்து முற்போக்கு குழுக்களையும் அழைக்கிறேன். சரணடைந்து கட்சிகளில் ஒரு சிலரின் கைகூலிகளாக மாறாமல் நாட்டின் வெற்றிக்காக அங்கிருந்து வெளியேறி எம்முடன் கைகோர்ப்பது சிறந்தது என்பதே வேலுக்குமார் அவர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே ஜனாதிபதியோடு கைகோர்த்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் அவர் தெரிவிக்கிற கருத்து. இதனிடத்தில் மற்றொரு செய்தி குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அவருடைய கருத்திலிருந்தும் சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பிரதானமான ஒரு விடயம், அத பத்திரிகை இவ்வாறான ஒரு தகவல் வெளியாகிறது. பாத்தாலயா மத்ரவிய வசங்கத்தைய மெரட்டின் துரன் கலகக்கே ஜாஜப ஆண்டுவக்கட்ட பமன என்பதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கர் குறிப்பிட்டிருக்கிற செய்தி இவ்வாறு அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் தமிழ் நாளேடுகளிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தான செய்திகளை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் பிரதானமான சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது 2022ஆம் ஆண்டு உருவான பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சேக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே ரணிலும் சஜித் பிரேமதாசும் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் மத்திய வங்கியை கொள்ளையடித்து இவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு கூறுகிறார். 2019இல் கோட்டாவுக்கு எதிராக முஸ்லிம் காங்கிரசிலிருந்து பிரதியை தெரிவு செய்தீர்கள். அவர் என்ன செய்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இடது கையில் எதிர்ப்பு லேபிளை ஒட்டிக்கொண்டு கோட்டாவின் முஸ்லிம் விரோத செயற்பாடுகளை அங்கீகரிப்பதற்காக வலது கையால் சுவிட்சை அளித்து ஆதரிக்கவில்லையா? எனவே தௌஃபிக் போன்றவர்களை தெரிவு செய்ய முடியுமா? வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேயமுள்ள ஆட்சி ஒன்றை கட்டியெழுப்பதற்கான நல்லதொரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று கிண்ணியாவில் இடம்பெற்ற கூட்டத்தின் பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்து பேசியிருக்கிறார். எனவே செப்டம்பர் 21ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியால் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். அந்த அரசாங்கம் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களின் பூரண விருப்பத்தோடு அந்த அரசாங்கம் அமைய வேண்டும். பௌத்த மக்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் மாத்திரம் அரசாங்கத்தை உருவாக்குவது உசிதமானதல்ல. கடந்த காலங்களில் எங்களுடைய நாட்டில் இனவாத அரசியல் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தது. தெற்கில் முழுமையாக சிங்கள இனவாதம் வெற்றி பெற்றது. அதற்கு எதிராக கிழக்கில் முஸ்லிம் இனவாதமும் தோற்றம் பெற்றது. அதற்கிணையாக வடக்கில் தமிழ் இனவாதமும் தோற்றம் பெற்றது. இனவாதம் என்பது ஒரு இனவாதத்தால் இன்னொரு இனவாதம் போசிப்பது. ஆனால் இந்த மக்களிடம் இனவாதம் இல்லை, அரசியலில் தான் இனவாதம் உயிர் வாழ்கிறது. எனவே கடந்த காலங்களில் இனவாதத்தை பிரதானமாக கொண்டுதான் ஆட்சி அதிகாரம் அமைந்திருக்கிறது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றமே இந்த இனவாத அரசியலால் தான் என்று தெரிவித்தார். அன்று அரசாங்கமே மலட்டு கொத்து, மலட்டு உள்ளாடை, சிங்கள தாய்மார்களுக்கு கர்ப்பப்பை அகற்றல் போன்ற கட்டுக்கதைகளை உருவாக்கியது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. அன்றே கோட்டாவின் வெற்றியும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இனவாதம் போஷிக்கப்பட்டது. யாரால் என்பது உங்களுக்கு புரியும். சிங்கள பௌத்த இனவாதத்தால் ஆட்சி அமைப்பதற்கு கைமாறு செய்வதற்கான கொரோனாவால் இறந்த முஸ்லிம்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன. அலி சப்ரியும் அப்போது கோட்டாவின் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தவர் தான். இப்போது இனவாதம் இல்லாதொரு ஆட்சி நமக்கு தேவை. இதனை யாரால் உருவாக்க முடியும்? இனவாதத்தில் ஒருமித்த முகாம்தான் மொட்டு. இப்போது அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? கொஞ்சம் பேர் நாமலோடு, கொஞ்சம் பேர் ரணிலோடு, கொஞ்சம் பேர் சஜித்தோடு. அப்படியானால் இவர்களுக்கு வாக்களித்து இனவாதம் மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்க முடியுமா என்ற கேள்வியினை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இவ்வாறு எழுப்பியிருக்கிறார். இதனிடத்தில் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படாதவர், மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்பட விரும்பாதவர் சஜித் பிரேமதாசி என்று ரிஷாட் பதுதீன் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இதே நேரத்தில் அட்டாளச்சேனையில் இடம்பெற்ற கூட்டத்தில் முஸ்லிம் மக்கள் பிரதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய கருத்து குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த அட்டாளச்சேனை இந்த பிரதேசத்திலே ஒரு டீச்சர்ஸ் காலேஜ் இருந்தது. அது இப்பொழுதோ மூடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. எனவே அந்த கட்டணங்களை வளங்களை பயன்படுத்தி வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டிக்கு கீழே
கொழும்பிலே இருக்கிறது. அவ்வாறான ஒரு கேம்பஸை இந்த பகுதியிலே அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி இருக்கிறோம். அதற்கு அவர் உடன்பட்டு இருக்கிறார். எனவே இவ்வாறான பல விஷயங்கள் இந்த மாவட்டத்திலே வர இருக்கிறது. இந்த நாடு பொருளாதாரத்திலே மீள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை அவருடைய வெற்றிக்காக வழங்க வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் மிக தெளிவாக மிக நுட்பமாக இந்த பிரதேசத்தின் பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டறிவதிலே ஆர்வமுள்ள ஒருவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய கரிசனையை நேரடியாக செலுத்த வேண்டும். இந்த மிகப்பெரிய மக்கள் கூட்டத்துக்கு முன்னாலே அவர்களுக்கு நான் எதை செய்ய போகிறேன் என்பதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் வந்த நேரத்திலிருந்து குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு முன்னாலே அவர் பேசுகின்ற விஷயங்களை சாதித்து தருகின்ற பணியை இன்று மேடையிலே இருக்கின்ற அவரோடு அவருடைய அணியிலே இருக்கின்ற நாங்கள் நினைவுபடுத்தி அதை செய்விக்கின்ற வேளையில் நாங்கள் எங்களுடைய கரிசனையை செலுத்துவோம். சில அபிவிருத்தி பணிகளை தந்தார்கள் என்பதற்காக, சில தேவைகளை நிறைவு செய்தார்கள் என்பதற்காக, எங்களுடைய சொந்த நலன்களுக்காக அவர் உதவி செய்வது என்பதற்காக யாரையும் நாங்கள் ஆதரிக்க முடியாது. அப்படி இருந்தால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு நான் தான் ஆதரித்திருக்க வேண்டும். மிக பெரிய உதவியையே எனக்கு செய்த ஒருவர். கடந்த தேர்தல் நாங்கள் விட்ட தவறு 5 ஆண்டுகள் அவதிப்பட்டிருக்கிறோம். எண்ணிலடங்காத துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பிழையான வாக்குகளை எடுத்து அந்த தேர்தலிலும் பிழையான ஒரு முடிவை நாம் எடுத்தால் எதிர்வருகின்ற 5 ஆண்டுகள் நாங்கள் துன்பப்பட வேண்டி வரும். ஒரு செய்தியை தமிழன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். திருமலை மாவட்ட தமிழரசு சங்கு சின்னத்துக்கு ஆதரவு என்பதான செய்தி தரப்படுகிறது. திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேந்திரனுக்கு தமது ஆதரவை வழங்க ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று வியாழக்கிழமை திருகோணமலையில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஏகமனதாக குறித்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே குறித்த சந்திப்பில் திருகோணமலை மாவட்டத்தை பொருத்தப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தலைமையில் ஒன்று கூடிய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு அவரின் சங்கு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாகவும் தமது பிரதேச மக்களின் ஏகமனதான முடிவு இதுதான் எனவும் ஆகையினால் நாம் அனைவரும் எதிரும் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு ஆதரவளிப்பதாகவும் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவும் ஒன்று கூடிய தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு தமது ஆதரவினை வழங்கி சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு தீர்மானம் எட்ட வேண்டும் என இதன்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே குறித்த தீர்மானம் தொடர்பில் திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் இந்த கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு திருகோணமலை வாழ் மக்களது மக்கள் பிரதித்துவம் ஏகோபித்த ஆதரவை வழங்க தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பாக மத்திய குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவரால் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அதிகரிக்கிறது, வடக்கில் மும்முரமாக பிரச்சாரம் என்பதான செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு தற்போது ஆதரவு அதிகரித்து வருகிறது என்றும் இதன்படி நேற்று கிளிநொச்சி ராமநாதபுரம் சின்னச்சந்தை பிரதேசத்துக்கு சென்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு பொதுமக்களால் பெரும் ஆதரவு வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளினால் முன்வைக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் என்கிற பாட்டுக்கு அமைய அவருடைய வெற்றிக்காக பாடுபடப் போவதாக பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அவர் வடக்கில் தேர்தல் பிரச்சாரங்களை மும்முரமாக நடத்தி வருகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கிறது. இதே நேரம் உள்ளூராட்சி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி விரைவில் அறிவிக்கப்படும். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆணைக்குழுவின் செயற்பாட்டுக்கு பலம். தேர்தல்கள் ஆணைக்குழு என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. வீரகேசரி பத்திரிகையில் வெகு விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பான திகதியை அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் விதந்துரைக்கப்பட்டுள்ள வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை பிரஜைகளுக்கு உறுதியளிப்பதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கை பிரஜைகளின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தனது பொறுப்புகளை சிறந்த முறையில் செயற்படுத்துவதற்கு இந்த தீர்ப்பினூடாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கருதுகிறது. அதே நேரத்தில் இந்த பலத்தை ஆணைக்குழு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கமைய சகல தரப்பினரும் செயற்பட வேண்டும் எனவும் ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் விதந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று புதன்கிழமை கூடிய நிலையில் இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. எனவே மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு சார்பாக அழுத்தமான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய தேர்தலை நடத்துவதற்கு சகல அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டு
செயற்படுவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கடமை மற்றும் பொறுப்பு என உயர்நீதிமன்றம் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே 2024 ஆகஸ்ட் 22ஆம் தேதி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் விதிந்துரைக்கப்பட்டுள்ள வகையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள தத்துவங்கள் மற்றும் பொறுப்புகளை நடைமுறைப்படுத்தலுக்கான அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதாக இலங்கை பிரஜைகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதியளிக்கிறது. இலங்கை பிரஜைகளின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தனது பொறுப்புகளை சிறந்த முறையில் செயற்படுத்த இந்த தீர்ப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள பலத்தை ஆணைக்குழு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. அதேபோல் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கமைய சட்டத்தால் விதிந்துரைக்கப்பட்டுள்ளமைய வெகு விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் திகதியை அறிவிக்க தீர்மானித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பினை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது நோக்கத்தை செயற்படுத்திக் கொள்வதற்கான அரசமைப்பு மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கட்டளை சட்டம் ஊடாக ஆணைக்குழுவுக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் மற்றும் பொறுப்புகள் செயற்படுத்தப்படும் என்பதாகவும் இவ்வாறான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயம். மகேங்கே துவண்ணே மேரட்டே பூஞ்சிமினு சுங்கேலே என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஐக்கிய தேசிய மன்னிக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசவுக்கு இம்முறை தேர்தலில் ஆதரவளிக்க தீர்மானித்திருக்கிறார் என்பதாக அத பத்திரிகையில் இது தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் அத பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற மற்றொரு முக்கியமான செய்தி ரங்கே இவத் கிரிமே லிப்பியட்ட ஜனபதி அச்சன்கர எஜாப்ப மகளே கம்துரியட்ட தலத்தா பத்கன லெச எல்லிமக் என்பதான செய்தியாக நாங்கள் இதனை காணலாம். எனவே பாலித்த ரங்கே பண்டார ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலராக இதுவரையும் செயற்பட்டு வந்த ஒருவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் கட்சியினுடைய பொதுச் செயலராக செயற்பட்ட காலப்பகுதியில் அவரோடு இணைந்து செயலாற்ற முடியாது என பலரும் கூறி வந்த நிலையில் அதற்கான ஒரு மாற்றமாக இப்பொழுது பாலித்த ரங்கே பண்டாரவை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் வெளியான செய்திகள் உண்மையில்லை என ரங்கே பண்டார ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். இது வதந்தி பற்றி எனக்கு தெரியாது எனவும் ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ள நிலையில் அப்படி ஒரு செய்தி பற்றி எனக்கு தெரியாது என குறிப்பிடுகிறார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார ஜனாபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் நீக்கப்பட்டு ஏனைய அதிகாரிகளுக்கு ஜனாபதி தேர்தல் பொறுப்புகளை வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளிப்படுத்தப்படுகிறது. மேலும் அண்மைய நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் விவகாரங்களில் பொதுச்செயலாளர் ஈடுபடவில்லை என்பதோடு கட்சியின் விசேட பொதுக்கூட்டத்தில் பொதுச்செயலாளர் கலந்து கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பாலித்த ரங்கே பண்டார நீக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன என்று இவ்வாறு சில தகவல்கள் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக, ஆனாலும் அவர் உண்மையில் நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை அத பத்திரிகை, அதனத்தில் லங்காதீப பத்திரிகை ஆகியவற்றில் வெளியாகி இருக்கிற தலைப்புச் செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலராக வெகு விரைவில் தலத்தா அத்துக்கோரல் அவர்கள் நியமிக்கப்படக்கூடும் என்பதான செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இதனிடத்தில் மற்றொரு முக்கியமான செய்தி அத பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. கிளப் வசந்த காத்துக்கேண்ட நவா தெந்துன் ஹிட்டப்பு பலாசபா மந்திரி அமல் அத்தடங்குட்டை என்பதான ஒரு செய்தி வெளியாகிறது. கிளப் வசந்தவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு தங்குமிடம் வழங்கிய மாகாண சபை உறுப்பினர், அதாவது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமல் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தியாகவே இதனை நாங்கள் காணலாம். கிளப் வசந்தவினுடைய தாக்குதலோடு தொடர்பட்ட இரண்டாவது துப்பாக்கிதாரி மற்றும் அதனிடத்தில் அவருடைய சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே தான் தொலைக்காட்சியில் பார்க்கும் வரை தான் கொல்லப் போவது கிளப் வசந்த என்பதை தெரியாது என்பதாக சந்தேக நபர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். போலீஸ் விசாரணையின் பொழுது என்ற தகவலையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இதனிடத்தில் மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கில் இன்று போராட்டம் நடத்துகிறார்கள். அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினமான இன்று 30ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கில் சர்வதேச நீதி கோரி பெரும் போராட்டங்கள் இடம்பெறவிருக்கின்றன. இந்த போராட்டத்துக்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு மாவட்ட ரீதியிலான வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றன என்ற செய்தியையும் நாங்கள் இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த தகவலின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதனிடத்தில் மற்றொரு செய்தி, ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் அகதி தீக்குளித்து உயிர்மாய்ப்பு, எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் என்கிற ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிறது. ஆஸ்திரேலியா மெல்பேர்னில் 23 வயதான இலங்கை தமிழ் எதிரி ஒருவர் தீக்குளித்து உயிரை மாய்த்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள ஏத்திலை வழக்கறிஞர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். மனோ யோகலிங்கம் என்ற இந்த இளைஞர் 2013ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று சுமார் 11 வருடங்களாக இணைப்பு விசாவில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நோபல் பார்க்கில் உள்ள ஸ்கேட் பூங்காவில் அவர் தனக்குத்தானே தீமூட்டிக் கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் புதன்கிழமை உயிரிழந்திருக்கிறார். இந்த இளைஞர் நீண்ட காலமாக இணைப்பு விசா
ஒடிசாவில் தங்க வைக்கப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலே அவரது மரணத்துக்கு காரணம் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய பாஸ்ட்ரெக் முறையின் கீழ் இந்த இளைஞரின் ஏத்திலி அந்தஸ்துக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்ததாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. இதனோடு இணைந்ததாக மற்றொரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தகவல் டெய்லி மிரர் பத்திரிகையில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தியில் சம் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் மேக் அப்சர்ட் டிமாண்ட்ஸ் என்பதான செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை தருகிறது. அதாவது ஒரு சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தனக்கு ஸ்னைப் ரக துப்பாக்கி வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தனது பாதுகாப்புக்காக. ஆனால் அவ்வாறான ஒரு நாட்டில் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்ற விடயம் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் கூறியிருக்கிற விடயம் தனது மனைவியால் தனக்கு ஆபத்து இருக்கிறது, எனவே தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பில் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் மனைவியால் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். தான் இப்போது அவரோடு பிரிந்து நிற்பதாகவும் அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவதாகவும், எனவே அவரிடமிருந்து எப்படியேனும் எனக்கு பாதுகாப்பினை பெற்று தாருங்கள் என்பதாக அவர் இந்த கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். இத்துடன் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்கிறோம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.